என்னோட லிங்க் யூஸ் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்க உங்களுக்கு இந்த பேட்டர்னுடைய அவசியம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பேட்டர்ன் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துட்டு வர்றப்போ இது எனக்குள்ளேயும் இருக்குதே, இதை நான் பிரேக் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றதையுமே நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு எனக்கு பிரேக்கிங் பேட்டர்ன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சீரீஸினுடைய ஃபுல் லிங்கையுமே நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேங்களா? இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு என்ன அப்படின்னாக்க, ரொம்பவும் வலி மிகுந்த குழப்பம் கொடுக்குற ஒரு அபியூஸ் பேட்டர்ன் தான் கேஸ் லைட்டிங். கேஸ் லைட்டிங் அப்படின்றது பொய் சொல்றது கிடையாது. ஆனா நம்மள நம்மளுடைய நினைவுகளை, நம்மளுடைய உணர்வுகளை, நம்மளுடைய உண்மைய அவங்க சந்தேகப்பட வச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் கேஸ் லைட்டிங். அதாவது இது எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும்? நீங்க உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. எப்படி? இது உண்மையிலே நடந்திருக்குதா, இல்ல நான் ஓவர் ஆக்ட் பண்றேனா, இல்ல நான் புரிஞ்சுக்காம அவங்கள்ட்ட பேசிட்டேனா, அப்படிலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அங்கதான் எக்ஸாக்டா கேஸ் லைட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ கேஸ் லைட்டிங் அப்படின்றது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னாக்க, அந்த கேஸ் லைட்டிங் பண்ற பர்சன் இருக்காங்க இல்லையா, உங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, அது யாரா வேணாலும் இருக்கட்டும், உங்க அம்மா அப்பா தம்பி, வேலை செய்யற இடத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர் ரிலேஷன்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இது நடக்கவே இல்லையே, நீ ஏன் இப்படி கற்பனை பண்ணிக்கிட்ட, ஏன் ரொம்ப சென்சிட்டிவா இருக்க, பைத்திய மாதிரி யோசிக்காத, எப்ப பாரு இப்படிதான் புரிஞ்சுப்பியா, இல்லாத ஒன்ன கற்பனை பண்ணிப்பியா, இதுதான் அவங்கள்ட்ட இருந்து வர பதிலா இருக்கும். முதல்ல இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அவங்க எதையுமே ஒத்துக்காத மாதிரிதான் ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லையே, நான் அப்படி பண்ணலன்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா அப்படியே எப்படி திரும்ப திருப்புவாங்க, நீங்க நினைச்சது, நீங்க பண்ணது, நீங்க ரியாக்ட் பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு உங்களை சந்தேகப்பட வச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இது என்ன ஆகும், உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய நம்பிக்கைய அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இப்படிதான் அந்த இடத்துல குழப்பம் உள்ள வரும். ஓகே, இந்த கேஸ் லைட்டிங் இதே மாதிரி விஷயம் ரொம்ப நாளா நடந்துகிட்டே வந்தது அப்படின்னா என்ன ஆகும்? உங்களை ஒருத்தன் கேஸ் லைட்டிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க, நீங்களும் அந்த லூப்புக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமா ஆகும்? எப்ப பாரு குழப்பத்திலே இருப்பீங்க, எப்ப பாரு பதட்டத்திலே இருப்பீங்க, எமோஷனல் எக்ஸாஷன் ஆவீங்க. ஒரு நேரம் அமைதியா இருப்பீங்க, ஒரு நேரம் திடீர்னு வெடிப்பீங்க, ஒரு நேரம் சரி போனா போட்டுன்னு விடுவீங்க, ஒரு நேரம் மண்டைக்குள்ள போட்டு குடஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற பத்தி நீங்களே தெளிவா சிந்திக்க மாட்டீங்க. நம்ம ஏன் இப்படி நினைக்கிறோம், இல்ல இது உண்மைதானே, நம்ம ஏன் இதை பொய்ன்னு நினைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இது என்ன பண்ணும், ஒரு விஷயத்த பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சு இருந்தாலும், இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சு இருந்தாலும் நீங்க உங்களை சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க. அப்படித்தான் இந்த அபியூஸ் எக்ஸாக்டா உள்ள வரும். அந்த அபியூசரும் அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்க உங்களை சந்தேகப்படும் போது, நீங்க உங்களை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களை கேள்வி கேட்கறத நிறுத்திடுவீங்க, அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதுதாங்க கேஸ் லைட்டிங் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல சில உதாரணங்களை நான் சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு ஒரு சுச்சுவேஷன் நினைச்சுக்கோங்களேன். அவங்க சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு நினைப்பு இருக்குது. எங்க வீட்டுல எடுத்துக்கிட்டு அப்படின்னாக்கா, ஒரு நாள் எங்க வீட்டுக்காரருக்கு என்ன சொல்லிருக்கிறேன், எனக்கு தேங்காய் சட்னி சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு இருக்காரு. நான் அதான் மனசுல வச்சுக்கிட்டு, நான் தேங்காய் சட்னி அரைக்காம விதவிதமா சட்னி அரைச்சிக்கிட்டே வரவும், ஒரு நாள் இந்த தேங்காய் சட்னின்னு ஒண்ணு இருக்கு, அது என் கண்ணுல காட்டினியா, அவர் சொன்ன தேங்காய் சட்னி பிடிக்காதுன்றத நான் என் மைண்ட்ல பதிய வச்சுக்கிட்டு தேங்காய் சட்னின்னு அரைக்கிறத நிறுத்திட்டேன். ஒரு நாள் கேட்கிறாரு, தேங்காய் சட்னி என் கண்ணுல காட்டியிருக்கியா அப்படின்னு. இந்த நீ தானே சொன்ன உனக்கு தேங்காய் சட்னி பிடிக்காதுன்னு, நான் எப்ப சொன்னேன்? புரியுதுங்களா? இது இப்படிதான் இங்க நடக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், ஆனா இந்த மாதிரிதான் அங்க விஷயங்கள் நடக்கும். புரியுதுங்களா? அடுத்து, நான் அதை சொல்லவே இல்லை, நீ தான் எல்லாத்தையும் ஏத்து கட்டிக்கிற இப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து பதில் வரும். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, அவங்க ஒரே வாரத்துல நான் மறந்துட்டேன், எனக்கு தெரியாது, நான் சொல்லவே இல்லை அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த நேரத்துல என்ன ஆகும், நீங்க எவ்வளவுதான் ரிப்பீட் பண்ணாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க இப்படி திருப்பீங்க,
ஒருவேளை அவர் சொல்லாம இருந்திருப்பாரோ? இல்ல சொல்லாம இருந்த அவர் வந்து சொன்னத வந்து நான் தான் சரியா காதுல வாங்கலையோ? இல்ல அதுக்கப்புறம் எப்பவாச்சும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாரோ? அவர் சொன்னதும் உண்மை. நான் காதுல கேட்டதும் உண்மை. ஆனா நான் எப்படிலாம் திங்க் பண்றேன் பாருங்க. சோ என்ன ஆகும் இந்த இடத்துல, அதுக்கு மேல நான் திங்க் பண்றத நிறுத்திட்டு, ஒருவேளை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு. அப்படின்னு நான் முடிவு பண்றதுதான், அங்க கேஸ் லைட்டிங்க்கு முடிவு பண்ண என்ன நான் முடிவு பண்றதுதான், அங்க கேஸ் லைட்டிங்கோட பவர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சோ எதுக்காக நம்ம கிட்ட இந்த கேஸ் லைட்டிங்க யூஸ் பண்றாங்க? எதுக்குன்னா, அந்த கேஸ் லைட்டிங் அவங்க யூஸ் பண்ணும்போது, இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க அவங்க கண்ட்ரோல்ல இருப்பீங்க. நீங்க அவங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்பீங்க. உங்கள நீங்க நம்ப மாட்டீங்க. அவங்க சொல்ற வார்த்தைய தான் நம்புவீங்க. உங்களுடைய உண்மைத்தன்மைய நம்ப மாட்டீங்க. இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த கேஸ் லைட்டிங் அபியூஸ நம்மகிட்ட அவங்க பயன்படுத்துறாங்க. சில நேரம் நம்மள என்ன தெரியுமா சொல்லி மனிப்புலேட் பண்ணி அப்படியே என்ன சொல்ல வசியப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல. எப்படி தெரியுமா நம்மள வசியப்படுத்தி வச்சிருப்பாங்க? அவங்க பொறுப்பை ஏத்துக்க கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களோட இமேஜ் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அது உடையறத அவங்க விரும்ப மாட்டாங்க. எப்ப பாரு அவங்க பவரோட இருக்கணும். அவங்க அந்த கெத்தோட இருக்கணும். நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற அந்த ஒரு வித வீராப்போட இருக்கிறதுக்காகத்தான் அவங்க அந்த கேஸ் லைட்டிங்க நம்ம கிட்ட காட்டுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வேணும். அதனால அவங்க பண்ண தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. சுத்தமா ஒத்துக்கவே மாட்டாங்க. இது என்ன ஆகும்? ஒருவேளை நாம தான் ப்ராப்ளமோ? நாம தான் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கிறோமோ? உண்மையிலே இங்க வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையோ? அப்படின்னு நீங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்கள ரொம்பவும் ஸ்மாலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. உண்மையிலே உங்கள்ட்ட உண்மை இருக்கும். அத நீங்க நம்ப மாட்டீங்க. அவங்க நம்ப விட மாட்டாங்க. அந்த மாரி நம்மள அபியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா, இந்த இடத்துல நமக்கே தெரியாம நம்ம முட்டாளா போயிட்டு இருப்போம். இதனால வரக்கூடிய எமோஷனல் இம்பாக்ட் என்ன? அதாவது எங்க வீட்ல ஒரு விஷயம் ஒண்ணு நடந்ததுங்க. ஒரு நாளு நாங்க தோட்டத்த சுத்தி பார்க்க போம்போது, மரத்துல கம்பளி பூச்சி இருக்கும்ல, அந்த அத இலையில எடுத்துட்டு இப்டி இப்டி ஆட்டிட்டே இருந்தாரு. என் மேல போட்டாரு. என் தோள்பட்டையில விழுந்து நைட்டி போட்டிருந்தலாம் அந்த இடம் ஃபுல்லா தண்டிச்சு போச்சு எனக்கு. இவரு மாட்டுக்கு கிடுன்னு உள்ள போய் படுத்துட்டாரு. நான் வந்து அப்புறம் வந்து போய் பார்த்துட்டு, என்னங்க, 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 என்னங்கன்னு கூப்பிடுறேன். ஆள் எழுந்திருக்கவே இல்ல. நான் அந்த கம்பளி பூச்சி ஊர்றத எங்க நான் கேட்டுருவனோன்னு பயந்துகிட்டு, ஏன் என் மேல கம்பளி பூச்ச போட்டுருவோன்னு பயந்துகிட்டு, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் சும்மா தானே கம்பளி பூச்ச வச்சுட்டு இருந்தேன். நீ ஏன் வந்து முன்னாடி நின்ன? அதனால தான் உன் மேல விழுந்துச்சு. அப்ப நான் என்ன தெரியுமா நெனச்சேன்? முட்டாள்தனமா என்ன தெரியுமா நெனச்சேன்? அவரு எங்கேயோ கம்பளி பூச்ச கையில வச்சுட்டு இருந்திருப்பாரு. நாம தான் தெரியாம போய் முன்னாடி நின்னுட்டோம். அதனால நான் மேல நான் நெனச்சேன். அது உண்மையிலே அங்க அபியூஸ். அவர் வேணும்னே தான் போட்டிருக்காரு. என் மேல பட்டிருக்குது. நான் அது இதுன்னு இருக்கிறேன். ஆனா அதுக்கு மன்னிப்போ, இல்ல என்னவோ கேட்கல. திரும்ப அத அப்படியே என் மேல திருப்புறாரு. அந்த நேரத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இதே மாரி நடந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் என் பக்கம் திருப்பிட வேண்டியது. எந்த தப்பும் நான் பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறம் என் பக்கம் திருப்பிட வேண்டியது. எங்க மாமியார் அதுக்கு மேல. என்னன்னாக்கா, அவரு குடிச்சிட்டு வந்து என்ட்ட சண்டை கட்டுவாரு. பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. வந்தவங்கள்ட்ட அவங்க கிளம்புறப்ப என்ன சொல்லுது, உங்க பொண்ணுக்கு நல்ல புத்திமதி சொல்லிட்டு போங்க. அவன் எது சொன்னாலும் வாயே தொறக்க கூடாது. ஏன்னா குடிச்சிட்டு வந்து அசிங்க அசிங்கமா அந்த ஆள் பேசுவாரு. நான் வாயை மூடிட்டு உட்காந்துருக்கணுமா? அதுவும் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லிட்டு போங்க. அப்ப அந்த நேரத்துல நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு யோசிக்கிறேன் நானு. ஆனா என் தப்பு பண்ணலங்க. ஒருவேளை ஏதோ என்கிட்ட தான் தப்பு இருக்கு போல இருக்குது அப்படின்னு முட்டாள்தனமா நினைச்சிட்டு அங்க நின்னுட்டு இருந்தேன். என் மேல ஆனா எந்த தப்புமே இல்ல அங்க. இப்படிலாம் என்ன கேஸ் லைட்டிங் பண்ணாங்க. கொஞ்ச நஞ்சம் இல்ல சொல்லிட்டு போனா அது மட்டும் சொல்லிட்டே போலாம் நம்மள. இதுல என்ன நம்மளுடைய எமோஷனல் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னாக்க, முக்கியமா நம்ம மென்டல் ஹெல்த் பாதிக்கும். நம்ம என்னென்ன ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னாக்க, நம்ம மேல ஓயாம சந்தேகப்பட்டுட்டே இருப்போம். நம்ம எது பண்ணாலும் சந்தேகப்படுவோம். எது சொன்னாலும் சந்தேகப்படுவோம். நம்ம பண்றத முழுமையா செய்ய மாட்டோம். நம்ம பண்றது மேல இது நல்லா இருக்குமோ, நல்லா இருக்காதோன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே செய்வோம் நாம.
அடுத்து நம்ம மேல நமக்கு மதிப்பே இருக்காது. நாம நம்மளை மதிக்கவே மாட்டோம். அவங்க என்னதான் நம்மளை கேவலப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட தான் போய் நிற்போம். திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட தான் நம்ம போய் பதில் சொல்லுவோம். திரும்ப திரும்ப அவங்க அதே மாதிரி நம்மளை கேவலப்படுத்தி அனுப்புவாங்க. இதனால நம்ம மேல சுத்தமா நமக்கு மதிப்பே இருக்காது. எமோஷனலா நம்ம அவங்கள தான் டிபெண்ட் பண்ணி இருப்போம். நம்ம சந்தோஷமா இருக்கணுமா, அவங்க நம்மள சந்தோஷமா வச்சுக்கணும். அவங்க நாம அழுதோம் அப்படின்னாக்கா அந்த அழுகை அவங்கள்ட்ட காட்டக்கூடாது. அந்த மாதிரி நம்ம எமோஷனலா நம்ம அவங்கள தான் டிபெண்ட் பண்ணி இருப்போம். அவங்க சந்தோஷமா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கணும். அவங்க மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா நம்ம போய் சமாதானப்படுத்தணும். அவங்க என்ன பண்ணாலும் நாம அவங்களுக்கு ஒபே பண்ணி போகணும். அவங்க எவ்வளவுதான் கேவலப்படுத்தினாலும் அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யணும். நம்ம செஞ்சதையே திரும்ப குறை சொன்னாலும் திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம செஞ்சதுக்கு எந்த ஒரு பாராட்டுமே வராத நாம மட்டும் கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதைத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்மளோட உண்மையான உணர்வுகளை நாம வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். வலிக்குதுன்னு சொல்ல மாட்டோம். இது நமக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டோம். நான் கரெக்டா தான் செஞ்சேன்னு சொல்லவே மாட்டோம். நான் சரியா தான் இருக்கிறேன்னு சொல்லவே மாட்டோம். சொல்றதுக்கு பயப்படுவோம். இந்த மாதிரி நம்மளை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவங்கள்ட்ட சொல்றதுக்கு நம்ம பயப்படுவோம். இதுல என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்ம தப்பே பண்ணாத சில விஷயங்களுக்கு அவங்கள்ட்ட போய் போய் மன்னிப்பு கேட்போம். ஏதோ அவங்க எப்படியோ உட்காந்தாங்கன்னா விட்டுட்டு போக மாட்டோம். போயிட்டு நான் ஏதாவது பண்ணியிருந்தேனா, அப்படி ஏதாவது நான் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க, நீங்க எப்பயும் சிரிச்ச மாதிரி இருங்க அப்படின்னு போயிட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறது. அதுவும் அவங்கள்ட்ட ஓவரா கெஞ்சுறது, என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போனா என்ன போறே, செத்து ஓடிட்டும் விட்டு போயிடும் நான் மாட்டுக்கும். அந்த மாதிரி பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த பேட்டர்ன் என்ன ஆகும் அப்படின்னாக்க இப்படித்தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். இதுல உண்மை என்ன அப்படின்னாக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க உங்களுடைய ஃபீலிங்ஸ் மதிப்பு வாய்ந்தது, உங்களுடைய மெமரிஸ் உண்மையானது, உங்களுடைய அனுபவங்கள் ஆழமானது. இத யாரோ ஒருத்தர் திரும்ப 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 மறுக்கிறாங்க அப்படின்னாக்க அத நீங்க உண்மையாக்கிடாதீங்க. நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ உன்னுடைய உணர்வுகள், நினைவுகள், அனுபவங்கள் இது அத்தனையுமே ஒருத்தவங்க திரும்ப திரும்ப மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய நினைப்ப உண்மையாக்கிடாதீங்க. நீங்க தைரியமா நில்லுங்க, உங்களை நம்புங்க, நீங்க பேசுற ஒரு ஒரு வார்த்தையும் நம்புங்க, நீங்க எடுக்கிற முடிவுகளை நம்புங்க, நீங்க செய்யற செயல்களை நம்புங்க. அவங்கள்ட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதீங்க. அவங்க சொல்றதை கேட்டு உங்களை செகண்ட் கெஸ் பண்ணாதீங்க. இது பண்ணாம இருந்தாலே இந்த கேஸ் லைட்டிங்கை உடைச்சிட முடியும். எப்போ நம்ம வாய்ஸ் அங்க ரைஸ் ஆகுதோ, எப்ப அங்க நம்மளோட உண்மை ரைஸ் ஆகுதோ அப்போ அந்த பேட்டர்ன் அங்க உடைய ஆரம்பிக்கும். இந்த கேஸ் லைட்டிங் அப்படின்ற பேட்டர்ன் அவங்க கையில எடுத்தாங்க அப்படின்னாக்க நாம நம்மளை சந்தேகப்பட்டு குற்ற உணர்வை நாம பின்வாங்கினோம்னாக்க அவங்க எஸ்கேப் ஆவாங்க. அதுக்காகத்தான் அவங்க அப்படி பண்றாங்க. இந்த பேட்டர்னை எப்படி உடைக்கணும் அப்படின்னாக்க முதல்ல நீங்க உங்களை நம்பணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதா, தோன்ற மாதிரியே சொல்லுங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அப்பெல்லாம் கிடையாது, நீ பைத்தியக்காரத்தனமா சிந்திக்கிற, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு உங்களை திரும்ப திரும்ப அவங்க கேஸ் லைட்டிங் பண்ணி உங்களை சந்தேகப்பட வைப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் சொல்றது உண்மை, எனக்கு இது தோணுது, நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ, இதுதான் எனக்கு தோணுது, தைரியமா சொல்லுங்க. இதுக்கப்புறம் இவளை நம்ம கேஸ் லைட் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வரணும். அது வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணணும். தடவை பேசும்போது வாயெல்லாம் உதறும், பயமா இருக்கும், குற்ற உணர்வா இருக்கும். 2வது தடவை பேசும்போது பயம் குறையும், குற்ற உணர்வு இருக்கும். 3வது தடவை 4வது தடவை பேசும்போது உங்க குரல் அங்க அதிகமாக அவங்க வாயை மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நான் சொல்றது இதுதான். நீங்க வீக்கு கிடையாது, நீங்க பைத்தியக்காரத்தனமானவங்களும் கிடையாது, நீங்க கற்பனை பண்றவங்களும் கிடையாது. ஆனா உங்களை உங்க உண்மைகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர் முன்னாடி நின்னு நீங்க உங்களை அந்த சூழ்நிலையை அணுகுறீங்க. அதனால அவங்களுக்கு பலியாக உங்களுக்கே தெரியாம நீங்க பலியாகிறீங்க. இந்த அவேர்னஸ் தான் ஹீலிங்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. உங்க பேட்டர்னை புரிஞ்சுக்கோங்க. எப்போ உங்களுடைய உண்மையும் உங்க குரலையும் வெளியில கொண்டு வரீங்களோ அப்பவே நீங்க இந்த பேட்டர்னை உடைக்க முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க முக்கியம், உங்க உணர்வுகள் முக்கியம், உங்களுடைய அனுபவங்கள் முக்கியம், உங்களுடைய உண்மை முக்கியம், உங்களுடைய வாய்ஸ் முக்கியம் அப்படின்னு நம்புங்க. இந்த பேட்டர்ன் புரிஞ்சிருந்தது அப்படின்னாக்க பிரேக்கிங் பேட்டர்ன் கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த தலைப்புல
இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.